சார் என் மேல ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு. நான் ஃபாரின் போக முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை பத்தி சொல்ல முடியும்? இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. இந்த டவுட்டுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? அதாவது பொதுவா கேஸ் இருந்தா ஃபாரின் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து, ஒரு ரூமர் நம்ம ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, கேசஸ் ரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ். சிவில் வழக்கு இருந்தா நீங்க ஃபாரின் போறதுக்கு எந்த ஒரு தடையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையோ. ஆனா இதே கிரிமினல் கேஸ் இருக்கும் பட்சத்துல உங்க மேல உள்ள கேஸ் இருக்குங்க காரணத்துக்காண்டி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல விசா கொடுக்கும் போதோ இந்த மாதிரி ஒரு மேல கேஸ் இருக்கு அதனால ஃபாரின் போக முடியாதுன்னு ஒரு அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த அப்ஜெக்ஷனை வாங்கிக்கிட்டு அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸையும் உங்க மேல இருக்க கேஸ் இருக்க போலீஸ் ஸ்டேஷனையும் ரெஸ்பாண்டா சேர்த்து ஒரு கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செய்யும் போது கோர்ட்டு ரெண்டு பேர்ட்டையும் கேட்கும். அதாவது தென்காசி போலீஸ் ஸ்டேஷன் மேல உங்க மேல வழக்கு இருக்குன்னா தென்காசி போலீஸையும் பாஸ்போர்ட் ஆஃபீஸையும் சேர்க்கும் போது ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு கண்டிஷனோட ஃபாரின் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க ஃபாரின் போயிட்டு வரலாம். கேஸ் இருக்குன்ட்டு ஃபாரினுக்கு போக பயந்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி டேக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.